வெல்கம் டு RM கோச்சிங் சென்டர். இந்த வீடியோ நம்ம வந்து ப்ரொஜெக்டட் மோஷனை பத்தி பார்க்க போறோம். இட்ஸ் லைக் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். வாட் இஸ் a ப்ரொஜெக்டட் மோஷன்? டைட்டில் இஸ் ப்ரொஜெக்டட் மோஷன் டுடே. ப்ரொஜெக்டட் மோஷன் நம்ம இது வரைக்கும் நம்ம ஒன் டைமென்ஷனல் மோஷன் படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம்னா ஹரிசாண்டல் மோஷன் அண்ட் வெர்டிகல் மோஷன். இது ரெண்டும் 1Dல படிச்சிருப்போம். ஹரிசாண்டல் மோஷன் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ல போகும், மூவ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். வெர்டிகல் மோஷனை மூவ் ஆன் ஒய் ஆக்சிஸ். இப்போ ப்ரொஜெக்டட் மோஷன் என்ன நடக்குது? வாட் ஹேப்பன் இன் ப்ரொஜெக்டட் மோஷன்? ப்ரொஜெக்டட் மோஷன் என்னன்னா, நம்ம கிரிக்கெட்ல ஆடும்போதோ பாலை த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணுவோம் இல்லையா? பாலை த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணுவோம். ஒரு எண்ணிலேருந்து ஒருத்தர் பாலை த்ரோ பண்ணுவாரு, இங்கேருந்து ஒருத்தர் த்ரோ பண்றாருன்னு வைங்களேன், அது அப்படியே போய் லைக் மூவ் இன் பேராபலிக் பாத் அண்ட் ரீச் த அதர்ஸ் ஹேண்ட். இதான் நடக்கும். இதான் ப்ரொஜெக்டட் மோஷன். ப்ரொஜெக்டட் மோஷனை பொறுத்தவரை இங்க வந்து எக்ஸ் நான் வச்சிருக்கிறேன், இங்க வந்து ஒய் வச்சிருக்கேன். ஸோ ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? இப்போ ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ட் திஸ் இஸ் த ஆரிஜின். We throw the ball at the origin. It's a vector. Velocity is a vector. So we throw with the initial velocity u makes angle theta with the horizontal. ஸோ அப்படியே போக இது என்ன ஆகுதுன்னா ஒரு மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுது. திஸ் இஸ் அ மேக்ஸிமம் ஹைட். அவர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். திஸ் இஸ் அ ஹச் மேக்ஸிமம் அண்ட் கிரவுண்டுக்கு வந்து ரீச் ஆகிடும். சரியா? இப்போ நம்ம இங்க வந்து எப்படி அப்சர்வ் பண்ணோம்? வாட் யூ ஆர் அப்சர்விங் ஹியர் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ட். நான் இங்கே லொக்கேஷன் சூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், இந்த லொக்கேஷன்ல எனக்கு எக்ஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒய்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ இந்த ரீஜனை சூஸ் பண்ணோம்னா இங்கேயும் ஒய் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, horizontal distance increase ஆகுது. Each and every instant h is increasing, horizontal increasing up to the maximum height. Up to maximum height என்ன நடக்குது? இது வந்து general introduction தான். To maximum height என்ன நடக்குதுன்னா h is increasing. h increase ஆகுதுன்னா y சைடில் displacement ஆகுதுன்னு அர்த்தம். x is increasing. x is increasing, horizontal distance increase ஆகுது. அப்புறம் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு அப்புறம் என்னது? ஆஃப்டர் மேக்ஸிமம் ஹைட், ஆஃப்டர் மேக்ஸிமம் ஹைட் என்ன நடக்குது? h குறையுது பாருங்க. h is decreasing, reach the ground. h is decreasing, but x is still increasing. ரெண்டு பகுதியா பிரிச்சிட்டோமா? முதல் ஹாஃப்ல வந்து h இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் ஹாஃப்ல h குறையுது. ஈக்குவல் ஆஃபர். ஆக்சுவலா இந்த வந்து டிஸ்டன்ஸ் வந்துட்டு x/2 ஆயிருந்தா இந்த டிஸ்டன்ஸும் x/2 ஆகும். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? x இருக்கும். தட் இஸ் அ ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் வந்து 50 மீட்டர்னு வைங்களேன். இப்போ இது முதல் பாதையில் 25 மீட்டர், ரெண்டாவது பாதையில் 25 மீட்டர் ஈக்குவலாக பிரிச்சுக்கும். சரியா? இப்போ இதை வந்து நம்ம 2 டைமென்ஷனல் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ரெண்டு டைரக்ஷன்லையும் ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம்? 2D மோஷன் சொல்லலாம். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா 2 1-டைமென்ஷனல் மோஷனா அதை சால்வ் பண்ண போறோம். 2 1-டைமென்ஷனல் மோஷன். ஏன்னா ஒன்று வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கு, ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கு, ரெண்டு மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப we have a vertical motion one side, we have a horizontal motion one side, both are mutually perpendicular to each other. ரெண்டு ஒன் டைமென்ஷனல் மோஷனா சால்வ் பண்ணுவோம். ரெண்டு இண்டிபெண்டா இருக்கும். வெர்டிகல் மோஷனும் ஹரிசாண்டல் மோஷனும் இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதான் இந்த பாதையில போகுதுன்னு சொல்றேன். இப்போ வாட் இஸ் வெலாசிட்டி அட் திஸ் இன்ஸ்டன்ட்? இந்த இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி டேஞ்சன்ட் டு த கவர். திஸ் இஸ் மை u dash. இப்போ யூவோட வேல்யூவோட u dash வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன் குறையுதுன்னா எனக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி மாறாது. ஹரிசாண்டல் வெலாசிட்டி மாறவே மாறாது. ஏன்னா இப்போ நாங்கள் ரிசால்வ் பண்ணோம் இல்லையா? வாட் இஸ் ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஹியர்? u cos theta
vertical velocity is u sin theta. இப்போ horizontal directionல எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ horizontal velocity is constant. But for a vertical velocity there is a disturbance. Disturbance means என்னது, நமக்கு கிராவிட்டி புல்னால அந்த வெலாசிட்டி குறையும். இப்போ நான் ஒரு பொருளை கிரவுண்ட்ல இருந்து த்ரோ பண்றேன்னு வைங்களேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கிளியரா புரிஞ்சாதான் அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிளியரா புரியும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் த்ரோ பண்ண ஒரு பாலை த்ரோ பண்றேன், கிரவுண்ட் விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ இங்க அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது. மேக்ஸிமம் ஹைட்ல வந்து என்னது வெலாசிட்டி 0 ஆகுது. வெர்டிகல் வெலாசிட்டி. நம்ம வந்து வெர்டிகல் மோஷனை மட்டும் நான் பார்க்குறேன். வெர்டிகல் மோஷன் ஏன்னா நான் டூ மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் மோஷனா பிரிச்சதுனால வெர்டிகல் மோஷன் தனியாகவும் ஹரிசாண்டல் மோஷன் தனியாகவும் நம்ம டீகோட் பண்ண போறோம். So for this vertical motion, each and every instant there is a gravity pull. When the gravity pullனால velocity is gradually decreasing and finally velocity is 0. Then velocity 0 ஆயிடுச்சு. அதே gravity pullனால இந்த பொருள் என்ன ஆகும், கீழே நேரா கிரவுண்டுக்கு வந்துடும். நீங்க எவ்வளவு வேகத்துல த்ரோ பண்றீங்களோ அதே வேகத்தை கிரவுண்டுக்கு வரும். இப்போ நான் 30 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வேகத்துல த்ரோ பண்றேன்னா அப்படியே மேக்ஸிமம் ஹைட்டு போய் திருப்பி கிரவுண்டுக்கு வரும்போது 30 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வேகத்துல வரும். இட்ஸ் ஒன் டைமென்ஷனல் மோஷன் ஆல்ரெடி ஸ்டடி. ஓகே, அப்போ அதே கான்செப்டை இங்க கொண்டு வரேன். இங்க வெலாசிட்டி குறையிறதுக்கான காரணம் யாருன்னா கிராவிட்டினால தான் வெலாசிட்டி இஸ் டிக்ரீசிங். இது வெரி வேலிட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் இதை எரேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட் வி டிகோட் ஹியர், vertical velocity is decreasing. குறையுது இல்லையா? Because of gravity pull. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், Vy னா vertical velocity is 0 at maximum height. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், vertical velocity is regained when it reach the ground. கிரவுண்டுக்கு வரும்போது வெலாசிட்டி ரீகெயின் ஆகுது. ரீட்டைன் ஆகுது. ரீகெயின். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ரீட்டைன் ஆகுது. இதை ஃப்ரம் அவர் அப்சர்வேஷன் ஃபைண்ட் அவுட் தீஸ் திங்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்லையுமே வெர்டிகல் வெலாசிட்டி குறையுது, மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் குறையுது. அதுக்கப்புறம் எகைன் இன்க்ரீஸ் ஆகி கிரவுண்டுக்கு வரும்போது வெலாசிட்டி ரீட்டைன் ஆயிடும். சரி, ஓகே, இப்போ நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஸோ இங்க நான் என்ன சொல்ல போறேன்னா, இங்க கிரவுண்ட்ல இருந்து த்ரோ பண்றேன், திருப்பி இது கிரவுண்டுக்கு வந்துடுது. முதல் டைரக்ஷனை நான் டீகோட் பண்றேன். இப்ப ஃபார் a vertical velocity acceleration is constant, right? G is constant for vertical motion. ஏன்னா G யோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, G is always moving towards the earth, டவுன்வர்ட், வெர்டிகலி டவுன்வர்டா இருக்கும். G யோட வேல்யூ நமக்கு எல்லாமே தெரியும், 9.81 meter by second square. So here acceleration is constant. So you have to use a kinematic equation for a vertical motion only. What happened to the horizontal motion? For horizontal motion, acceleration is 0. So that acceleration 0 இருந்தா velocity is constant. Horizontal motion we can't use கைனமேட்டிக் ஈக்குவேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ஆக்சிலேஷன் 0 ஆயிடுச்சு இல்லையா, ஆக்சிலேஷன் கான்ஸ்டன்டா இருந்தால் தான் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே நம்மளால கைனமேட்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணவே முடியாது. யாருக்கு? ஹரிசாண்டல் மோஷனுக்கு. இப்போ ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ டெரைவ் பண்ண போறோம். ஸோ ஃபார் அ வெர்டிகல் மோஷன் வி ஹாவ் டு யூஸ் அ கைனமேட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி எடுத்துக்கிறேன். uy, that is a u sin theta. ux, that is a u cos theta. That is a initial condition. U cos theta is always constant.
அது எல்லா லொகேஷனையும் u காஸ்ட்னா மாறவே மாறாது. அதாவது ux இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் அ என்டையர் ஜேர்னி. மொத்த ஜேர்னிலுமே ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெலாசிட்டி மாறவே மாறாது. இது இம்பார்ட்டன்ட் பார்ட். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் எதை கண்டுபிடிக்க போறேன்னா, வாட் இஸ் அ டைம் ஆஃப் ஃப்ளைட்? டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்குமா? டைம் ஆஃப் ஃப்ளைட்னா it is a time of flight means time taken to reach the ground. Time taken to reach the ground. இதுதான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட். ஃபர்ஸ்ட் நான் இதான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, இப்போ வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் இல்லைங்க. இப்போ டைமை பொறுத்து என்னோட டேட்டாவை கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரலாம்? எனக்கு டைம் இருக்கு, ஸோ வெலாசிட்டிஸ் இருக்கு. வெலாசிட்டியும் டைமையும் ரிலேட் பண்ண ஃபார்முலா எதை நான் சூஸ் பண்ணலாம்? எல்லாமே வெர்டிகல் காம்பனன்ட். ஹியர் யூசிங் தி வெர்டிகல் காம்பனன்ட் ஒன்லி. ஏன்னா வெர்டிகல் காம்பனன்ட்ல தான் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும். நான் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். ஸோ வெர்டிகல் காம்பனன்ட் Vy is equal to uy plus gt. சரியா? இப்போ வெர்டிகல் காம்பனன்ட் வெலாசிட்டி going to be 0 at the maximum height. Vy is 0 at maximum height. இப்போ Vyக்கு 0 போடுங்க. அப்போ uy is equal to minus gt வருது. gயோட சிம்பிள், g always acting downward, right? Always acting downward. ஸோ நான் நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கலாம். gக்கு நான் நெகட்டிவ் போட்டேன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், ஜிடின்னு வரும். ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு uy பை g. uyங்கிறது என்னது? u sin theta. uy is a initial velocity. This is a final velocity. So initial velocity is u sin theta by g. This is the time taken to reach the ball the maximum height. ஏன்னா maximum heightல தான் velocity 0 ஆகுது. Vertical velocity is 0 at maximum height. இப்போ மேக்ஸிமம் ஹைட் போகிறது, மேக்ஸிமம் ஹைட் போய் ரீச் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிற டைம் வந்து என்னது? 2u sin theta. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, கிரவுண்டுலேருந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகிறதுக்கான டைம், கிரவுண்டுலேருந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகிறதுக்கான டைம் எவ்வளோ இருக்கு? u sin theta by g. கரெக்ட். அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கிரவுண்டுக்கு வரதுக்கான டைம் என்ன எடுத்துக்கும்? அதே தான் எடுத்துக்கும், u sin theta by g. இப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னன்னு கேட்டா, இரண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து. ஸோ இந்த டைம் வந்து டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட். நம்ம கண்டுபிடிச்ச டீங்கிறது என்னது? டி இஸ் டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட், ரைட்? அண்ட் அகெயின் from maximum height எங்க வருது? to the ground. இந்த டீயும் இந்த டீயும் என்ன இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இப்போ டோட்டல் டைம் டேக்கன் அது டி பிளஸ் டி இட்ஸ் கிவன் 2t. இப்போ 2u sin theta by g. இப்போ நம்ம டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிட்டோமா? டைம் டேக்கன் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2u by g. இப்போ நம்ம வந்து மொத்தம் 3 ஃபார்முலா இருந்து எடுக்கலாம். ஃபார் a vertical motion, டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன வந்தது? 2u sin theta by g. அடுத்து டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட், அது என்ன கண்டுபிடிச்சோம்? u sin theta by g. அடுத்த ஃபார்முலா
time taken to reach ground from maximum height. அதோட ஃபார்முலா u sin theta by g. டைம் ஆஃப் ஃப்ளைட் மீன்ஸ் டோட்டல் டைம் டேக்கன். கிரவுண்ட்லேருந்து கிரவுண்டுக்கு ரீச் ஆகிற டைம் தான் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகிறதுக்கான டைம் u sin theta by g. மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கிரவுண்டுக்கு வரக்கூடிய டைம் u sin theta by g. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான டெரிவேஷன் நம்ம போட்டுட்டோம். இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்துட்டோம். இன்ட்ரோடக்ஷனில் இந்த இவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அதில் உங்கள் டவுட்டோட கொஸ்டினை மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வீடியோ சொல்யூஷனாக கொடுக்குறேன். எவ்ரி சண்டே யூ பிளான்ட் ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் டவுட் கிளியரிங். டவுட் கிளியரிங்னா கொஸ்டின் ஆன்சர் ப்ராக்டிஸ் மட்டும்தான். எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த கொஸ்டினை வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க. சண்டே வந்து லிங்க் கொடுத்து நம்ம கிளாஸஸ் நடத்துக்கோம். தேங்க்யூ.